பலன் தரும் பரிகாரங்கள் அப்படிங்கிற பகுதியில் ஒவ்வொரு நாளும் நாம் குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்துட்டு இருக்கோங்க. இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. பொதுவாக தனுசு ராசிக்காரங்களை என்ன சொல்லுவாங்க, வணங்காமுடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்ன? நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் மேலே அதிகமான தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, கொள்கை, கோட்பாடு, லட்சியம் இதெல்லாம் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதுதான் எல்லாருக்கும் சரியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து தான் நீங்கள் நல்லா வந்துன்னு இருக்கீங்க. எப்பொழுதுமே வளைஞ்சு கொடுக்க மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் நல்லவங்களாக இருந்தால், நல்ல காரியங்கள் எங்கேயாவது நடந்தால் ஓடி போய் முதல்ல பாராட்டக்கூடியவங்கள்லாம் நீங்கள் தாங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறையே காட்டுறதில்ல. எனக்கு என்ன குறைச்ச, நான் ஓடின்னு இருக்கேன், நான் உழைச்சின்னு இருக்கேன், எனக்கு ஒன்றும் வராது, நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணின்னு இருக்கேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இப்போ 6வது வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால இனிமேல் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. எனக்கு ஒன்றும் வராது அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஏன்னா குரு பகவான் சுக்கிரன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால கொழுப்பு சத்து அதிகமாகும், உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மூச்சு பயிற்சி, தியானம், யோகா இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிங்கன்னா, பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். ஏன் இவ்வளவு நான் சொல்ல வரேன்னா, ஆரோக்கியத்தமாக நீங்கள் வாழணும். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய்க்குரிய இடம். அப்போ அந்த மாதிரி நோய்களை உருவாக்கும் இடத்துல அவர் உட்கார்ந்துருக்கக்குள்ள உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த நோய்களுக்கு தகுந்த மருந்து, மாத்திரை அதெல்லாம் சாப்பிட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டு உங்களை நீங்கள் ஆரோக்கியப்படுத்திக்கக்கூடிய காலகட்டத்தை இப்போ குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதனால் உணவு கட்டுப்பாடோடு இருந்துட்டாலும் உடற்பயிற்சிகளை அன்றாடம் மேற்கொள்வதன் மூலமாகவும் வீண் பயத்திலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல குரு பகவான் வந்திருக்கிறதுனால யாரையுமே பகைச்சிக்கவே கூடாது. சில நேரங்களில் இயற்கையாக யதார்த்தமாக நீங்கள் சிலதெல்லாம் பேச போய் அது சண்டையில் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன இருந்தாலும் அவர் என்ன அது மாதிரி சொல்லியிருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. ஏற்கனவே அது மாதிரி சகஜமாக நீங்கள் பேசியிருப்பீங்க அவர்கிட்ட. அப்போல்லாம் அவருக்கு அது பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ 6ல் குரு உட்காந்துட்டார் இல்லைங்களா, இப்போ பேசும்போது எல்லாரும் நீங்கள் பேசுனதை ரூம் போட்டு யோசிப்பாங்க. இவர் எதனால் இப்படி சொன்னார் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க. அதனால தான் யாராக இருந்தாலும் ரொம்ப அக்கறை எடுத்து, ரொம்ப உரிமை எடுத்து எதுவும் பேசிக்க வேண்டாம். அதோடு மட்டும் இல்லைங்க, குடும்ப விஷயங்களை சொல்லிக்காதீங்க. ஏன்னா உங்களை வேவு பார்க்கறதுக்குன்னே உங்கள் வாயை சிலர்லாம் கிளறுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சில நேரங்களில் திடீர் பணவரவும் கொடுப்பார். ஏன்னா சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார் இல்லைங்களா, பணவரவையும் கொடுப்பார். அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய வரி, அது சொத்து வரியாக இருந்தாலும் சரி அல்லது வருமான வரியாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து அந்த வரிகளெல்லாம் உடனுக்குடனே செலுத்திடுங்க. திடீர்னு நோட்டீஸ் வந்தது, கை கால் ஓடலை, ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அப்புறம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி இந்த வழக்கு விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா, அது என்னாச்சு அப்படின்னு வக்கீல்கிட்ட கொஞ்சம் பேசுகிறது நல்லது. அது என்றைக்கிங்க வருது, எப்படிங்க அது போயின்னு இருக்குது, எதாவது செய்யணுமா, வேறு ஏதாவது பேப்பர் உங்களுக்கு நான் தர வேண்டியது இருக்குதா, கேட்டுக்கிறது நல்லது. கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக எல்லா விஷயத்துலையுமே இருக்கணுங்க. அதே மாதிரி இந்த மின்சார சாதனங்கள், எலக்ட்ரிசிட்டி, அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பயன்படுத்தணும். அதாவது மின்சார சாதனங்களை கவனமாக கையாளணும். ஏசி மிஷின் அதெல்லாம் அடிக்கடி கொஞ்சம் நீங்கள் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே போல் உப்பு காரத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதுலேயும் கவனமாக இருங்க. மழைக்காலங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 6ஆம் இடத்து குரு உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லித்தர போகிறாரு. 2வது வீட்டை பார்க்குறார், பார்வையால் 2வது வீட்டை பார்க்குறாரு. அதனால் பணவரவெல்லாம் ஒன்றும் குறை இருக்காது. 5ஆம் இடத்துல இருந்த மாதிரியே உங்களுக்கு வருமானம்லாம் வரும். ஆனால் எங்கே போகுது, என்ன ஆகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியாது. அதனால் கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் இடம் உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறார். அதனால் வேலை நல்ல ஒரு நிலைமையில் இருக்கும். வேறு வேலை மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நிறுவனத்தில் இருந்தார், அதோட சிஸ்டர் கன்சர்னில் இப்போ கொடுத்துருக்காங்க, இப்போ அந்த யூனிட்டுக்கு மாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு வெளி மாநிலம், வெளிநாடு போய் அங்கே நல்ல நிறுவனத்தில் வேலைக்கு சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வருமானம் குறையாதுங்க. அதே போல் 12வது வீட்டையும்
குரு பகவான் பார்க்குறார். அப்படி இருக்கிறதுனால தர்ம காரியங்கள் நிறையா பண்ணுவீங்க. அதே மாதிரி ஊர் பொது காரியங்கள், கோவில் விழாக்கள், கும்பாபிஷேக விழாக்கள் அதெல்லாம் எடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. சுப செலவுகள் உண்டு. விலை உயர்ந்த பொருட்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் இதெல்லாமே நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே இவர் செய்து கொடுப்பாருங்க. குரு பகவான் உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கிறார். 4ஆம் இடத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். தாயா தாரமாங்கிற தடுமாற்றம் சில நேரங்களில் மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடிங்கிற மாதிரி சில நேரங்களில் 2 பக்கமும் மாட்டிக்கிட்டு விழிக்க வேண்டியிருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கிறது நல்லது. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அவங்க மனசு புண்படுற மாதிரி எதுவும் பேசிடாதீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் உதவுறீங்க உதவலை அதெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் ஏதாவது ஒரு வார்த்தையால் அவங்கள காயப்படுத்திடாதீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல சில நேரங்களில் அந்த மாதிரி பேச வைக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இலவசமாக சில கூடா பழக்க வழக்கங்கள் உங்களை எட்டி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நண்பா, சாப்பிட்டு பாரு நண்பா, டேஸ்ட் பண்ணி பாரு, இதெல்லாம் நாங்கள்லாம் இத்தனை வருஷமாக சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது கொண்டு திணிக்க பார்ப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரகசியங்கள் வெளில போகாமல் பார்த்துக்கணும். வேலையாட்கள் பங்குதாரர்கள் மூலமாக வியாபார ரகசியங்கள் வெளில போகாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே வியாபாரத்தில் லாபம் இருக்குது. கடை நிச்சயமாக மாற்றுவீங்க, வேறு இடத்துக்கு மாற்றுவீங்க. ஏன்னா அதிக வாடகை கொடுத்து நம்ம கட்டுப்படி ஆகலை, அதனால் இடத்த மாற்றுவோம், கடையை மாற்றுவோம்னு சொல்லி மாற்றுவீங்க. லாபம் நல்லாயிருக்கும். போட்டிகளையும் தாண்டி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும், சொல்லி கொடுக்கும். சமுதாயத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, நட்பு வட்டத்திலையும் சரி, சொந்தக்காரங்க மத்தியிலையும் சரி, நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே சொல்லி கொடுக்குறதாக இருக்குங்க. இந்த குரு பயிற்சியால் கெடுபலன்கள் குறைந்து யோக பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு சென்னையில் பாடியில், திருவலிதாயம்ங்கிறது பழைய பேர், சென்னை பாடியில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயம், அதில் அற்புதமான தட்சிணாமூர்த்தி பெருமான் இருக்கிறாரு. வீராசன கோலத்தில் அவர் இருக்கிறார். உடம்பு அப்படியே வளையாமல் அப்படியே இருப்பார். அதாவது வளைவே எதுவுமே இல்லாமல் இளமையாக இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் சென்று நீங்கள் வணங்கலாம். அவருக்கு வியாக்கியான தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ வியாக்கியான தட்சிணாமூர்த்தியை அந்த பாடி சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை சென்று நீங்கள் வணங்கலாம். வியாழக்கிழமையில் வணங்கலாம். அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் நீங்கள் அன்னதானம், ஆடை தானம் அதெல்லாம் செய்கிறது நல்லது. வாய் பேச இயலாதவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உதவுங்க. அது மட்டும் இல்லாமல் கோதுமை தானமாக கொடுங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களை புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.